ஸ்ரீஹஸ்பதியான சர்வேஸ்வரனுடைய மகா பாவனமான சரித்திரத்தை பிரம்மனிஷ்டாள் சுகாச்சாரியால் கங்கா தீரத்தில் பரீட்சித் சக்கரவர்த்திக்கு உபதேசம் பண்ணிட்டு வராள். பூர்வ சரித்திரத்தில் கஜேந்திர மோட்சம், அமிர்தமசனம், வாமன சரித்திரம், திரிவிக்ரம சரித்திரம் இதெல்லாத்தையும் உபதேசம் பண்ணி பிறகு மத்ஸ்யாவதாரத்தை சொன்னாள். பகவான் மத்ஸ்யாவதாரம் பண்ணி வேதங்களை ரட்சிச்சு அடுத்த கல்பத்துக்காக தர்மசாஸ்திரங்களையும் ஓஷதி பீஜங்களையும் வேதங்களையும் பாதுகாப்பதற்காக சப்தரிஷிகளையும் சத்தியவிரதங்கிற மகாராஜாவையும் ரட்சிச்சு அப்போ உபதேசம் பண்ணதுதான் மத்ஸ்ய புராணம். பிரளய காலத்துல சமுத்திரத்துல இந்த பூமியானது ஒரு பெரிய படகா வர நாகராஜாவை அதுல சித்தி மத்ஸ்யரூபியான பகவான் தம் தித்தி பல்லால இழுத்து ஜலத்துல ஏகோதகமா போன போது அதை சுத்த அதுல சப்தரிஷிகளும் சத்தியவிரதங்கிற புண்ணியபுருஷனும் அதுல இருந்து அப்பத்தான் மத்ஸ்ய புராணம் உபதேசம் பண்ணின காலம். இப்படி மத்ஸ்யாவதாரத்தை சொன்னால் அடுத்த யுகத்துக்கு முதல் அவதாரம் மத்ஸ்யாவதாரம் தான். இந்த மத்ஸ்யாவதாரத்தை போய் சொன்னாள். சுவாமி இப்படி பல ஜீவராசியா பிறந்ததனுடைய நோக்கம் என்னன்னா, பகவானுக்கு அந்தந்த சரீர பிரயுக்தமாவோ அந்த ஜீவனுடைய ஒரு தோஷ பிரயுக்தமாவோ இவனுக்கு ஒன்றும் தோஷம் இல்லைங்கிறத காட்டுறதுக்காக, எல்லாத்திலையும் தான் இருக்கேங்கிறத காட்டுறதுக்காகவே இப்படி இல்ல அவதாரம் பண்ணினாள். சுவாமி என்ன பண்ணும், ரத்னம் உங்க கிடந்தா என்ன, அதுல என்ன போய் ஒட்டிக்கும், அதுல ஒன்னும் ஒட்டாது. நகர்மணாலிப்பியத்தே பாபகேனா, புண்ணியமோ பாபமோ ரெண்டும் ஒட்டாது பகவானிடத்துல. அது அந்நத்திர சம்மாத் அந்நத்திரா சம்மாத்துன்னு தர்மம் அதர்மம் எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற வஸ்து. அதனால இந்த தோஷங்கள்லாம் தன்னிடத்துல வராது, தான் எங்கும் இருக்கேங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இப்படி மத்ஸ்யகூர்மாதிகளாய் சுவாமி பல அவதாரங்கள் பண்ணினாள். இந்த அவதாரங்களை எல்லாம் பிரம்மனிஷ்டாள் ராஜாவுக்கு வர்ணிச்சாள். பிறகு சூரிய வம்சத்தை வர்ணிக்க ஆரம்பிச்சாள். சாட்சாத்து சூரிய பகவானிடத்தில் என்னும் மனு பிறந்தார். அந்த மனுவுக்கு சந்ததி இல்லாமல் இருந்தது. அதற்காக ஒரு யஜ்ஞம் பண்ணினாள், ஒரு இஷ்டி பண்ணி வச்சாள் வசிஷ்டர். மனுனுடைய பத்னி என்ன பண்ணினாள், ஹோதாவனிடத்துல போய் ரகசியமா ரிக்வேதத்தால மந்திரம் சொல்றவருக்கு ஹோதான்னு சொல்றது. அவர் இதுக்கு என்ன பலமோ அதை தியானம் பண்ண வேண்டியவர் ஹோதா. அவர் புள்ள வேணும் எங்க ஆத்துல சொல்றார், பொண்ணா வேணும், நீர் பொண்ணு வேணும்னு தியானம் பண்ணிவிடும், பொண்ணாம் பிறக்கணும், ஆத்துல குட்டா பந்தா போட்டு கல்யாணம் பண்ணணும். அவ அப்படி ஆசைப்பட்டாள். ஸ்திரீகளுக்கு அது மாதிரி தோணும், நம்ம ஆத்துல பெண் பிறக்கணும், நம்ம ஆத்துல கன்னிகாதானம் பண்ணணும், அப்படி தோணும். அது மாதிரி ஹோதாவனத்தை சொல்லிவிட்டாள். ஹோதா அதே பிரகாரமா தியானம் பண்ணிவிட்டார். பிறந்தது பொண்ணா போயிடுது. உடனே வசிஷ்டரை கூப்பிட்டு காட்டான் ராஜா மனு, உங்க மந்திரம் இப்படி மாறலாமா, புள்ள பிறக்கிறதுக்குன்னு பண்ணது என்னமா பொண்ணா பிறக்கலாம்னு கேட்டார். ஒரு நாளும் மந்திரம் மாறாது, அது தவறி போகாதுனால் பின்ன இப்ப பிறந்தது பொண்ணா இருக்கேன்னா உங்க பத்னி போய் கேளும்னார் அவர். பத்னி கட்டவே நான் தான் பொன் பிறக்கணும்னு பிரார்த்திக்க சொன்னேன், மனு ஹோதாவன்றத்தில் சொல்லின்னு விட்டாள். அப்புறம் உடனே ஒண்ணும் பண்ண முடியல, மறுபடியும் மனுவை கூப்பிட்டு அவன் நிர்பந்தம் பண்ணி, நீங்க தபஸ்வி இல்லையா, உங்களால என்ன பண்ண முடியாது, தபஸ்விகள் எதை வேணுமோ பண்ணலாம், இந்த பொண்ணை புள்ளையா பண்ணிவிடுங்க. கன்யேளானாமசாபவத், இளையங்கிற அந்த கன்னிகையே மனு பகவத் அனுகிரக பலத்தினாலே தன் வசிஷ்டர் தன் சக்தியினாலே என்ன பண்ணினாள், பிள்ளையா பண்ணிவிட்டாள். சுத்தியம்னு பிள்ளையா போயிட்டான். உடனே பரம சந்தோஷம் மனுக்கு. அவன் இப்படி இருந்துட்டு இருந்தான், நல்ல யௌவனம் வந்தது.
காட்டுல குதிரை மேல ஏறிண்டு பரிமிதமான சைன்யத்தோட கூட அம்பிகா வனத்துக்கு போனான். பரமேஸ்வரன் இருக்கிற இடத்துக்கு. அங்க அம்பாளுடைய சாபம் ஆறாவது இங்க வந்தா புருஷன் வந்தா ஸ்திரீயா போயிடணும்னு அந்த இடத்துல போன உடனே இவன் குதிரை இவன் கூட வந்த சோல்ஜர்கள் எல்லாரும் ஸ்திரீயா ஆயிட்டாள். உடனே வசிஷ்டரை ஸ்மரிச்சான். அங்கிருந்து இவனுக்கே அவமானமா இருக்கு ஸ்திரீயா ஆனதே. இவன் மட்டுமில்ல, சஸ்மாரஸ்வகுலாச்சாரியம் வசிஷ்டமிதி சுஷ்ருமா ஆச்சாரியன் நினைச்சானாம். ஏன்னா ஆச்சாரியன்னா எல்லாம் தெரிஞ்சவாளா இருக்கணுமா, அப்படி அப்படி கிடைக்கணும். அது மாதிரி இப்போ இது பரியந்தம் இருக்காள். உங்க கிராமங்கள் எல்லாம் இருக்காள், இன்னும் சில கிராமங்கள்ல இருக்காள். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பண்ணி வைக்கிறதுக்கு இந்த இதைத்தான் வச்சுக்கணும். இந்த புட்டி இருக்கு பாருங்க, இதுல இனிமே மந்திரம் சொல்லி சொல்ல முடியாத நாள் வந்துடுமோன்னு தோன்றுறது. நல்ல யோக்கியாள் கிடைக்காம போயிடுவாளோன்னு ஆச்சாரியால் கவலைப்படுறாள். இந்த கவலை ஆச்சாரியால் பட வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கு பரலோகம் போனதுக்கு அப்புறம் தேவசேஷம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கவலைப்பட வேண்டியது நாம் தான் பட்டி கிடப்போம். கவலைப்பட வேண்டியவாள் நாம், அவ கவலைப்படுறா. இதான் இதுல இருக்கிற விபரீதம். அவ நமக்காக கவலைப்படுறான்னு உத்தரம் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அதைத்தான் புரிஞ்சுக்கணும். வசிஷ்டன் இருந்து போனாள். உடனே பரமேஸ்வரன் ஸ்தோத்திரம் பண்ணி வசிஷ்டர் போனதுக்காக பகவான் ஒரு மாசம் மாசம் புமான் மாசம் ஸ்திரீ தவ கோத்ரஜா, ஒரு மாசம் ஸ்திரீயா இருப்போம், ஒரு மாசம் புருஷனா இருக்கட்டும்னு அப்படி ஒரு மத்தியஸ்தம் பண்ணி விட்டாள். உடனே புருஷனானா அடுத்த மாசம் ஸ்திரீயானா. மனு பார்த்தார். கொஞ்ச நாள் இப்படி பார்த்தார் தம் குழந்தைய. அவருக்கு அது பிடிக்கல. ஏன்னா ராஜ்யத்துக்கு இது பிரயோஜனம் இல்லைன்னு தோணித்தது. என்ன ஒரு மாசம் பரிஷ்டியா இருந்து ஸ்நானம் பண்றது, ஒரு மாசம் தலையை கிராப் பண்ணிக்கிறதுன்னா அது என்ன விக்காரமா இருந்தது, வேண்டாம் விட்டாள். இவன் சரியில்லை, இது ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தீர்மானம் பண்ணி அதுக்காக புத்திரகாமனா போய் யமுனாயாம் சதம் சமாஹ, 100 வருஷ காலம் யமுனா தீரத்துல போய் தபசு பண்ணினாலாம் புத்திரன் வேண்டும்னு. இப்படி சந்ததிக்காக இத்தனை பாடுபட்ட தேசம் நம்ம தேசம். இப்போ இல்லாம இருக்கிறதுக்கு மருந்து சாப்பிடுறான். குழந்தை பிறக்கிறதுக்கு தபசு பண்ணிருக்காளப்போ. இப்போ குழந்தைகள் பிறக்காம இருக்கிறதுக்கு 2 நாள் 4 நாளுக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கணும்னு நினைக்கிறேன். குழந்தை பிறக்காம ஒண்ணா பண்ணலாம். அந்த பய நம்ம மாத்திர பிறக்க வேண்டிய ஒரு ஜீவனா பிறக்காம மட்டும் இருக்க மாட்டானே. மனுஷனா பிறக்க மாட்டானே தவிர்த்து தாளா பிறப்பன், 2 வாக்கிலையா பிறப்பன், கடிப்பன். ராத்திரி படுத்துட்டு இருக்கிற போது ஏன் என்ன நீ கண்ட்ரோல் பண்ணேன்னு கடுப்பன். புத்திரகாமஸ்தபஸ்தேபே யமுனாயாம் சதம் சமாஹ, 100 வருஷ காலம் தபசு பண்ணினாளாம். தபசு பண்ணி 10 பிள்ளைகளை பெற்றாளாம். ஏன்னா தசாஸ்தியாம் புத்திராநாதேகி பதிமேகாதசிங்கிருசின்னு சொல்லி இந்த விராட் சந்தஸ் 10 அக்ஷரம். அது மாதிரி 10 குழந்தைகள் பிறக்கணும்னு தசாட்சரா விராட்டுன்னு அப்படி 10 குழந்தைகள் பிள்ளை குழந்தைகள் பிறந்தாளாம். யாராரு நாள் இக்ஷ்வாகுநிர்கசர்யாதி திஷ்டதிருஷ்டகருஷகானே நரிஷ்யந்தம் பிருஷத்ரஞ்ச நபகஞ்ச கவிம் விபு. இக்ஷ்வாகு நிர்கன் ஷரியாதி திஷ்டன் திருஷ்டன் கருஷகன் நரிஷ்யந்தம் பிருஷத்ரன் நபகன் கவி. இப்படி 10 பிள்ளைகள் பெற்றாள். இதுல இந்த கவிங்கிற கடைசி பையன் இருக்கானே, அவன் பிறப்புல இருந்தே வைராக்கியத்தை அடைஞ்சுட்டான். என்ன இந்த வாழ்க்கையில என்ன இருக்கு வேண்டாம்னு, வீடு வாசல் சொத்து குத்து ஒண்ணும் வேண்டாம்னு விட்டாளா.
கவிக்கனியானே விஷயேஷு நிஸ்பிருஹா விசிருஜ்ய ராஜ்யம் சஹ பந்துகர்வணம் நிவேஷ்ய சித்தே புருஷம் ஸ்வரோசிஷம் விவேஷகைஷோரவயாः பரங்கதः. பந்துக்களை விட்டுவிட்டு ராஜ்யத்தை விட்டுவிட்டு காட்டுக்கு போய் சர்வேஸ்வரனான நாராயணனே ஹிருதய கமலத்துல வருமன பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு பால்யத்திலேயே மூச்சுவாய் ஜீவன் முக்தனாய் மோட்சத்தை அடைஞ்சுட்டாளாம். காட்டுக்கு போய் வீடு வாசலை விட்டுவிட்டு வைராக்கியம் வருமாலேஷரே பூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபான்னு சுவாமி வாக்கால சுதுர்லபாங்கிறாள் பகூனாம்ங்கிறாள். சுவாமி பகுத்துவம் சொன்னாள். ஏன்னா ஜென்மாவில தரித்திரன் பகுத்துவம் சொன்னா 1000 வருஷம் 2000 வருஷம்னு அர்த்தம். சர்வேஸ்வரன் வாயினால பகூனாம் ஜென்மனாம் சொன்னா கோட்டி ஜென்மா அலையணும் இவன் ஒரு சரீரத்திலேயே. அப்பதான் கடைசியிலாம் இது மாதிரியான பாவம் வரும். அதே இந்த ஒரு ஜென்மாவிலேயே அந்த கவிங்கிற பையன் கவிஷ்கனியானே விசிருஜ்யராஜ்யம் சஹ பந்துகர்வணம் நிவேஷ்ய சித்தே புருஷம் ஸ்வரோசிஷம் விவேஷகைஷோரவயாः பரங்கதாः. மோட்சத்தை அடைஞ்சுட்டாள்.